ஆத்ம வணக்கம். ஒரு அற்புதமான நூலை அறிமுகப்படுத்துறது எனக்கு ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் நான். அந்த வகையில திரு ஐந்தெழுத்து, அதாவது திரு ஐந்தெழுத்து பஞ்சாட்சர மந்திரம், 5 எழுத்து இல்லையா, அதை பத்தின ஒரு நூல் தான் இது. எப்படி ஒரு ஓம் தியானம் அப்படிங்கக்கூடிய நூல்ல ஓம் மந்திரம் முதன்முறையாக உயிர் பெறுகிறது அப்படிங்கிறது நான் சொல்றேனோ, அது மிகை அல்ல. முதன்முறையாக உயிர் பெற்றிருக்கிறது ஓம் மந்திரம் அந்த நூல்ல. அதே மாதிரி இந்த பஞ்ச அட்சரங்கள் 5 எழுத்துக்களும் இந்த நூலின் வழியாக உயிர் பெற்றிருக்கிறது. அன்னைக்கு சிவபெருமான் நமக்கு இந்த எழுத்துக்களை எதற்காக கொடுத்தாரோ அந்த காரண காரியங்களை முழுமையாக தொகுத்து இந்த நூலுக்குள்ளார கொடுத்துருக்கோம். பஞ்ச அட்சரங்கள் 5 எழுத்து தானே, 350 பக்கத்துக்கு மேல இருக்குது இந்த புத்தகம். அப்படின்னா எவ்வளவு விளக்கங்கள் சொல்லியிருப்போம்னு பாருங்க. விளக்கம் சொல்றது மட்டுமில்லை, ஏதோ விளக்கம் சொல்லிக்கிட்டே போறது மட்டுமில்லை, ஒவ்வொரு விளக்கமும் உங்களுக்குள்ளார ஒரு ஆன்மீக எழுச்சியை, விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்க இந்த மந்திரத்தை ஜபம் செய்து ஆன்மீக இலக்க முழுமையா பூர்த்தி செய்யணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தை கொண்டுதான் இதை எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு புத்தகத்தினுடைய நோக்கமும் என்னன்னா, ஏதோ நம்ம புத்தகம் எழுதியிருக்கோம் நீங்க படிங்கிறது இல்லை, அதை படிக்கும் பொழுது ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும், உங்களுடைய ஆன்மீக இலக்கு அதனால பூர்த்தி செய்யப்படும். அதற்காக தான் இந்த புத்தகம். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த பஞ்சாட்சரம். இந்த பஞ்சாட்சரம் எப்படி உச்சரிக்கணும், எப்படி தீட்சை பெறணும், எப்படி உபதேசம் வாங்கணும், இதை எந்தெந்த, ஏன்னா 5 மந்திரங்களாக மாற்றி அமைச்சா கூட அதனுடைய சக்திகள் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு நிலைகளை எந்தெந்த மந்திரத்தை கொடுக்கணும், நம்மளுடைய நிர்விகல்ப சமாதின்னு சொல்றோம், அதை தாண்டின சில விஷயங்கள் சொல்றோம். ஒவ்வொரு நிலைகள்லையும் அந்த மந்திரத்தினுடைய உச்சாரணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நூல் முழுமையாக விவரிக்குது. அதாவது நிலைகள் அப்படின்னு நான் பல நேரங்களில் சொன்னேன்னா, அது ஒரு 18 நிலைகள்னு வச்சுக்கிங்களேன். அது உதாரணமா வச்சுக்கிங்க. இப்ப சில நேரங்களில் 18 படிகள் அப்படின்னு சொல்றாங்களே, அது ஒரு நிலை, அது ஒரு சித்தருடைய நிலைன்னு வச்சுக்கிங்களேன். ஒவ்வொரு நிலையிலையும் அதனுடைய உச்சாரணத்துக்கு தகுந்த மாதிரி மந்திரத்தினுடைய அலைவரிசைகள் மாறும். ஒரே ஓம் தான், அதை கொஞ்சம் மாத்தி சொன்னோம்னா வேற ஒரு நிலையில அது வேலை செய்யும். அது 2வது நிலையில 3வது நிலையில போகும்போது ஓம் வேற மாதிரி வித்தியாசப்படும். அப்படி அதை கத்துக்கிட்டு நம்ம படிக்கணும். வெறும் ஓம் காதுல கேட்டிருக்கிறது வரைக்கும் இது வரைக்கும் கேட்டதெல்லாம் இல்லை, இது வேற. பஞ்சாட்சரம் இது வரைக்கும் கேட்டதில்லை, அதை பத்தி 4 பேர் சொன்ன விஷயங்கள் இல்லை, இது வேற ஒரு விஷயம். அதனாலதான் சொன்னேன், தைரியமா சொல்றேன், முதன்முறையாக உயிர் பெறுகிறது, விளக்கம் பெறுகிறதுன்னு ஏன் சொல்றேன்னா, முதன்முறையாக ஓம் மந்திரத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் அவ்வளவு ஆய்வு செய்து எழுதப்பட்டது. ஞானத்துடன் கூடிய ஆய்வு. வெறும் இதை புத்தகத்தை பார்த்து எழுதினதில்ல, ஞானத்துடன் கூடிய ஆய்வு. அந்த புத்தகம் உங்க கையில இருந்துச்சுன்னா, இந்த புத்தகத்தை நீங்க என்னைக்கு வாசிக்கிறீங்களோ, என்னைக்கு உபதேசம் வாங்குறீங்களோ, அன்னைக்கு பஞ்சாட்சரத்தினுடைய சக்தி முழுமையாக, ஓம் மந்திரத்தினுடைய சக்தி முழுமையாக உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளார இருக்கும். அது நடக்கணும் சீக்கிரமா அப்படிங்கிறது குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதம்.